பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பிலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடும். இப்போ சமீபத்தில் புயலெல்லாம் சென்னையில் வந்தது. ஒரு சில நாட்கள் நிறைய இடங்களில் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ண முடியலை. எல்லாம் மழை புயல் விளைவாக கட் ஆயிடுச்சு. சில நேரங்கள் அந்த மாதிரி தான் நமக்கு மெயின் லைனில் வந்து கரண்ட்டு போய் நமக்கு விளக்குகள் எரியாது. ஆனாலும் விளக்குகள் வீடுகளுக்குள்ளே எரிகிறது. நாம் என்ன செய்கிறோம், இது போன்ற சூழல் ஏற்படுகிற பொழுது சில விளக்குகளை நாம் வேறு விதமாக கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னு சொன்னால் எமர்ஜென்சி லைட்டு யூஸ் பண்ணுறோம். சிலர் வந்து செல்ஃபோனில் இருக்க லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏதோ ஒரு வெளிச்சம் போகிறோன்னா இன்னொரு வெளிச்சம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவசரத்துக்கு ஒரு டார்ச் லைட் யூஸ் பண்ணுறோம். வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் சில வெளிச்சங்கள் திடீர்னு கட்டாயிரும். சூழ்நிலைகள் சில நேரத்தில் நமக்கு சமாதான வெளிச்சத்தை கொடுக்காது, சந்தோஷ வெளிச்சத்தை கொடுக்காது, நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்காது. அந்த மாதிரி சூழல் ஏற்படும். ஆனால் சூழல்களின் மூலமாக நம்முடைய வெளிச்சங்கள் நின்று போனாலும் கூட நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் தருகிற சமாதானம். ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவனுக்கு என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், அவனுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு விளக்கேற்றப்படுகிறது. அந்த விளக்கு எரிகின்ற பொழுது அந்த விளக்கு வெளிச்சத்தினுடைய விளைவாக சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், திருப்தி இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் பாருங்கள். அவரை நமக்குள்ளே பெற்றுக்கொள்கிற பொழுது அவர் எப்படி ஒளியாக இருக்கிறார்? உலகத்திற்கு ஒளின்னு நம்ம பார்க்குறோம், அவரை வெளிச்சம்னு பார்க்குறோம். அவர் எப்படி நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார்? அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கிறார். அவர் பிரகாசிக்கும் பொழுது அதுதான் சமாதானம், அதுதான் சந்தோஷம், அதுதான் பரிசுத்தம், அதுதான் நம்பிக்கை. சில நேரங்களில் நம்முடைய சூழல் பாருங்கள், அது ஒருவேளை உங்களுடைய பொருளாதார சூழலாக இருக்கலாம், சமுதாய சூழலாக இருக்கலாம், உறவினர் சூழலாக இருக்கலாம், இல்லை அலுவலக சூழலாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப சூழலாக இருக்கலாம். சுற்றுச்சூழல் வழியாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த சந்தோஷம் கிடைக்கல. நீங்கள் ஒரு ஜாய்லெஸ் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு பீஸ்லெஸ் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, அதாவது ஒரு சமாதானமற்ற சூழலில், சந்தோஷமற்ற சூழல் இருக்கிறீங்க. உறவுகள் மூலமாக கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கல. நல்ல குடும்ப சூழல், அதனுடைய விளைவான சமாதானம் அது கிடைக்கல. அதுபோல் பொருளாதார சூழலில் நம்பிக்கைக்கு ஏற்றபடி ஒன்றுமே கிடையாது. தொழில், வேலை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இவைகள் இப்படி இருந்தாலும் அதற்காக நீங்கள் இருளுக்குள் தள்ளப்பட்டவள் அல்ல. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டதனுடைய விளைவாக ஒரு இயற்கையான விளைவு உண்டது. என்ன தெரியுமா? எந்த சமாதானம் குறைந்தாலும் இந்த சமாதானம் குறைய நமக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டு. அதான் கர்த்தர் தருகிற சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை சொல்லும்போது சொன்னார், அதாவது உங்கள் துக்கம் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனால் நான் திரும்ப வருவேன். வருகிற பொழுது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த சந்தோஷம் ஒருவன் எடுத்து போட முடியாது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் நிரந்தரமாக வரார். நிரந்தரமாக வந்து விட்டபடினால நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அவர் சமாதானம் என்கிற வெளிச்சத்தை தருகிறார், சந்தோஷம் என்கிற வெளிச்சத்தை தருகிறார், நம்பிக்கை என்கிற வெளிச்சத்தை தருகிறார், பரிசுத்தம் என்கிற வெளிச்சத்தை தருகிறார். சூழ்நிலைகள் பாவம் நிறைந்ததாக இருந்தாலும் இருதயத்துக்குள்ள பரிசுத்தம் பிரகாசிக்கும். சூழ்நிலைகள் சமாதானம் கிடைக்கல, அக்கம் பக்கத்தில் இருக்கிற யார் மூலமும் நமக்கு ஒரு மனசுக்குள்ள ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி சமாதானம் கிடைக்கல, ஆனால் மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். சூழல் ஒன்று சந்தோஷமாக இல்லை, நாம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான சூழல் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே சந்தோஷம். இது வந்து ஆச்சரியம், ரொம்ப அமேசிங்காக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒண்டர்ஃபுல் திங். ஏன்னா கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். எந்த வெளிச்சம் நின்று போனாலும் நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்கும். இதை நாம் புரிந்து கொண்டு வாழுகிற பொழுது ஒருபோது நமக்கு சமாதானம் இல்லாமல் இல்லவே இல்லை. நமக்கு சூழ்நிலைகளும் சமாதானம் கொடுத்தா நல்லது, சூழ்நிலையும் சந்தோஷத்தை கொடுத்தா நல்லது, சூழ்நிலையை நம்பிக்கை கொடுத்தா நல்லது. ஆனால் ஒருவேளை சில நேரங்களில் அவைகளால் நமக்கு கிடைக்கல, ஆனாலும் நாம் சமாதானம் மற்றவளாகிவிட மாட்டோம், சந்தோஷம் மற்றவளாகிவிட மாட்டோம். நமக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிற ஒளியாக இருக்கிறார். அது சமாதானமாக நமக்குள்ளே வரும், சந்தோஷமாக வரும். எனவே ஒருபோதும் நாம் எந்த சூழல் இருந்தாலும் சமாதானமற்றவர்களாக, சந்தோஷமற்றவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக, பரிசுத்தமற்றவர்களாக இருக்கவே மாட்டோம். அதுதான் ஆண்டவரால் நமக்கு வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எந்த விளக்கு அணைந்து போனாலும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்.